எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன். நம்ம இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறோம். இந்த லும்பினி அப்படிங்கிற ஒரு இடம் இது. இந்த இடத்தோட பேர் லும்பினி அப்படின்னு அழைக்கிறாங்க. நேபாளில் நுமிலி அப்படிங்கிற இடத்துக்குள்ளே தான் இந்த லும்பினி அப்படிங்கிற இடத்துல புத்தர் அவருடைய சித்தார்த்ததா இந்த அரண்மனை இருந்த இடம், அவர் பிறந்த இடம். இந்த நேபாளில் இந்த இடத்துல தான் அவர் பிறந்திருக்கிறாரு. இந்த இடத்துக்குள்ளே நம்ம வாரணாசியிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 6 மணி நேரம் சாலை மார்க்கமாக தான் இருந்துச்சு. அங்கே இருக்கிற செயலில் முடிச்சுட்டு நேரடியாக இங்கே ஒரு செயலாக்கத்துக்குள்ளே அவர் வாழ்ந்த, அவர் பிறந்த அந்த இடத்துக்குள்ளே ஒரு செயலுக்காக நம்ம இங்கே நிற்கிறோம். இந்த இடத்துக்குள்ளே நம்ம உணர்ந்தது, நம்ம உண்மையாக சொல்லணும்னு நினைக்கிறது, என்னோட பொறுத்தளவுக்கு இயேசுநாதருக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தையும் ஒரு மிகப்பெரிய புரட்சிகளையும் இந்த புத்தர் ஏற்படுத்தினார். ஞானத்தால் உலகம் முழுக்க இருக்கின்ற எல்லா மக்கள் தன்னாலே தன்னை ஏமாற்றி கொள்ளக்கூடிய சூழல்கள் உருவாகும். ஒரு மனிதன் பிறரால் அழிய மாட்டான், தன்னாலே தானே அழிந்து போவான் என்ற ஒரு சூழலை மாற்றி அமைப்பதற்காகவும் அந்த சூழலை கொஞ்சம் சரி செய்வதற்காகத்தான் புத்தர் தோன்றுவிக்கப்பட்டார். புத்தர் தன்னுடைய பணியை செய்தார். புத்தர் வந்தார், பணி செய்தார். எல்லா பணிகளும் எல்லா செயல்களும் நடந்ததும், ஆனால் மக்களிடம் பெரிய மாற்றமோ பெரிய செயலோ இப்பொழுது இந்த சூழலில் இல்லை. இதற்கு காரணம் என்னென்னா, புத்தர் மாதிரி இயேசு மாதிரி ஆட்கள் தோன்றவில்லைன்னா இந்த உலகம் எப்பவே அழிஞ்சிருக்கும். இந்த உலகத்தை இன்ன வரைக்கும் தாக்கு பிடிச்சி கொண்டு வர்றதுக்கும் சமநிலைப்படுத்துவதற்கும் தான் ஒரு யோகிகள் அவதரிக்கப்படுறாங்க. ஒரு யோகியோடைய செயல்பாடுகள் ரொம்ப இந்த இடத்துக்குள்ளேயும் அந்த யோகியோடைய பிறந்த இடம், வீடு ஞானமடைகிறதுக்கு முன்னாடி இருந்தது. இது ஒரு அரண்மனை, இது ஒரு மாயை தான். ஆனால் இந்த இடத்த அந்த ராஜாவுக்காக இங்கே இருக்கிற நேபாளில் இருக்கிற யாருக்காகவோ கொண்டாடப்படலை. யாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் பெற்றவன், ஒரு நிலை அடைந்தவன், ஒரு பெரும் செயலாக்கத்தில் இருக்கிறவனுடைய அவனுடைய சிறு பயன்படுத்திய ஒரு வேட்டியில் இருக்கிற ஒரு சிறு துண்டு நூலாக இருந்தால் கூட ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய செயல் என்பதற்கு முன் உதாரணமாக திகழ்கிறவர் இவர் தான். ஏன்னா இவரை மக்கள் அவ்வளோ அந்த புத்திசத்தில் உள்ளவங்க அவ்வளோ நேசிக்கிறாங்க. ஒரு தேனீக்கள் மாதிரி இவரை போய் ஒரு வண்டு மாதிரி முக்கிறாங்க. அப்படி ஒரு ஒரு செயல் இவரை தேடுறாங்க. இந்த இவரை இப்போ பல நாடுகளில் தேடினாலும் அவங்க அந்த சீனாவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், சிலோனில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இப்படி எத்தனையோ இந்த நாடுகளில் இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு செயலாக்கத்தை அவங்க தேடுறாங்க. இந்த இடத்துக்குள்ளேயும் அவருடைய அந்த ஞானத்துக்குரிய அந்த செயலாக ஒரு யோகி வாழ்ந்த இடம், ஒரு யோகி இருந்த இடம். அதனால் அந்த இடத்தையும் இந்த பிரபஞ்ச பேராற்றல் சூழ்ந்து தான் வைத்திருக்கிறது, ஒரு நல்ல செயலாக வைத்திருக்கிறது. ஒரு யோகியோடைய ஒரு முன் உதாரணமான இடம்னு நம்ம சொல்லலாம். ஒரு யோகி பெரிய சகாப்தத்தை, பெரிய செயலை படைத்த இடம்னு சொல்லலாம். நான் ஒரு யோகியை எப்பொழுதும் புகழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு யோகி என்பவர் பிரபலம் அடைந்திருக்கிறார், ஒரு யோகி என்பவர் பெரிய வேலை செஞ்சிருக்கிறாருங்கிறதுக்காக அவரை உயர்த்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்த நோக்கம் என்ன செயல், என்ன பணி செய்திருக்கிறார், எப்படி இருக்கிறது, அவர் இருந்த காலகட்டம். அடுத்தது நம்ம இந்த காலகட்டத்தில் ஒரு மனித தேகத்தோடு இங்கே நிற்கிறோம். இப்போ இந்த இடத்துக்குள்ளே நம்ம நின்றுக்கிட்டு நம்ம ஒரு பணி செய்கிறோம், நம்ம ஒரு வேலை செய்கிறோம். இப்போ அவங்களுடைய வேலையையும் நம்மளுடைய வேலையையும் ஒப்பிட்டு பார்க்குறோம். அவங்க அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான அனுபவங்கள், ஞானங்கள் பெற்று என்ன மாதிரி பணி செய்தார்கள், என்ன மாதிரி பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்ன மாதிரியெல்லாம் பணி செய்ய போகிறோம், இந்த பணிகளை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. அன்னைக்கு மக்களை ஒரு தன்வசப்படுத்துவதற்கும் மக்களை வசப்படுத்துவதற்காக அவரோட பணி இருந்தது. என்னுடைய பணி மக்களை ஒரு விஷத்திலிருந்து, ஒரு கொடிய செயலிலிருந்து எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமைகளும் என் போன்றவர்களுக்கு பின்னாட்களில் இருக்கும். இப்போ இருக்கிறது என்னன்னா, விஷத்தன்மை கொண்ட மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த நச்சுத்தன்மையிலிருந்து மனித குலத்தையும் மனித சமூகத்தையும் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு இருக்கிறது. இந்த பிரபஞ்ச பேராற்றல் ஒரு தனி மனிதனுக்கு இந்த தியானத்துக்குள்ள ஞானத்தை கொடுப்பது, தன்னை கொண்டாடுவதற்காக அவர் குரு, அவருக்கு கோயில் கட்டுவது, அவரை சார்ந்த இடங்களில் அவரை போய் புகழ்றதுங்கிறதுக்கெல்லாம் இல்லை. 100% இந்த அனைத்து உயிர்களுக்கும் ஏதோ ஒரு
வகையில் ஒரு செயல் செய்தாக வேண்டும். அதனால் உடலோடு இருக்கின்ற சில மனிதர்களை சில செயலாக்கத்தை செய்து ஞானத்தை போதித்து அவர்களுக்கு ஒரு பணி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முப்பரப்பில் அவர்களுக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறத வைத்து தான் இந்த செயல் நடக்கிறது. முப்பரப்பை பற்றி அறியாமல் பேசினால் அது சிக்கலாக போயிடும். அறிந்து அதில் நல்ல உள்வாங்கி அதை காட்டி கொடுக்கும் உங்களுக்கு. இந்த தியானம் என்பது ஞானம் என்பது முப்பிறப்பு என்ன என்பதை காட்டி கொடுக்கும். இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அந்த முப்பிறப்பில் இருக்கின்ற ஒரு செயல் தான், ஒரு வடிவம் தான். அப்போ நம்ம இந்த இடத்துக்குள்ளேருந்து நம்ம இந்த அனுபவத்திலிருந்து நம்ம இந்த மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட என்ன சொல்கிறோம்னா, நம்ம ஒரு குரு, நம்ம ஒரு செயல். இப்போ ஃபாலோ பண்ணுறவங்க அத்தனை பேர்த்தையும் இந்த இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னு உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கோ உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை. ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு அனுபவம் பெற்றவர்கள் எவ்வளோ பொறுப்போடு வேலை செஞ்சுருக்காங்க. நம்ம என்ன பொறுப்போடு அடுத்த பணியை செய்ய போகிறோம், இது என்ன செய்ய போகிறோம். இந்த பிரபஞ்ச பேராற்றல் ஒரு தனி மனிதரை எதற்காக இப்படியாப்பட்ட ஒரு செயலுக்காக உருவாக்கப்படுதுன்னா, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் மக்கள் மறுத்தாலும் திட்டினாலும் ஏசினாலும் எது செய்தாலும் மக்களுக்கு ஏதோ ஒரு வழியில் அவங்கள கைவிட்டுறாமல் அவங்க மனிதராக இருக்கிறாங்க. அவங்கள புறந்தள்ளிடாமல் அவங்கள என்ன வசப்பாடுனாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவங்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த ஞானம் என்ற இந்த அருமருந்தை, இந்த கலையை, இந்த தற்காப்பு கலையை ஒரு மனித சமூகம் மேம்படுவதற்காக போதிக்கப்பட வேண்டும். வெறும் வார்த்தையாக போதித்தால் இன்று இருக்கிற மனிதன் போங்கள் என்று சொல்லிவிடுவான். அதனால்தான் நான் எப்பொழுதும் சொல்வேன், ஒரு ஆற்றலை இன்னொரு மனிதனுக்கு செலுத்திவிட்டு போய் கொண்டே இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற மனிதரோடு கலந்துரையாட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று கேட்டால், ஒரு சில மனிதர்கள் தான் கலந்துரையாடினாவோ இந்த தியானத்தை பற்றி நன்கு அறிவார்கள். நிறைய மனிதர்கள் 90% மனிதர்கள் அவர்களுக்கே நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, என்னுடைய செயலையே எனக்கு பார்க்க நேரம் இல்லைன்னு பிஸியாக இருக்கிறேங்கிறாங்க. இந்த உலகத்தில் பிஸியாக இருக்கிற மனிதர்கள்ட்ட போய் நீ ஞானம்னா என்ன, சித்தர்கள்னா என்ன, குருன்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை ஏதோ ஒரு வடிவத்தில் கண்டறிந்து கொடுத்து விட்டோம் என்றால் இன்று இல்லைனாலும் என்றாவது ஒரு நாள் அவர்கள் இந்த வாழ்க்கையில் இந்த போக்கிலிருந்து முன்னேறுவதற்கும் இந்த மனித சமூகம் முன்னேறுவதற்கும் ஒரு பெரும் பணியாக இருப்பார். நேபாள் பிறக்கப்பட்ட இந்த யோகியோடைய பணியை பாருங்கள். எங்கெங்கெல்லாம் போய் அவருடைய பாதங்களை பதித்து எவ்வளோ பெரிய செயலாக்கத்தை செய்திருக்கிறார். அவர் அவதரிக்கின்ற போது ஒரு சாதாரணமாக அவதரித்திருப்பார், ஒரு செயலாக இருந்திருக்கும். பெரிய மன்னர் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவருடைய பணி சாதாரணமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த ஞானம் என்பது ஒரு தனி மனிதன் தியானத்தில் கிடைக்கப்படுகிறது என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய பணி செய்வதற்காகவே பிரபஞ்சம் வழங்கப்படுகிறது. இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு தனி மனிதர்களுக்காக கொண்டாடப்படுவதற்காக, கோயில் கட்டுவதற்காக உருவாக்கப்படுவது அல்ல. இந்த பிரபஞ்சம் என்பது தொலைநோக்கு பார்வையோடு, முக்கியமாக சிந்தனையோடு மனித சமூகத்தையும் இங்கே இருக்கின்ற தாவரங்களை முதற்கொண்டு நல்ல செயலோடு உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த பிரபஞ்ச பேராற்றல் ஒரு யோகியை உருவாக்குகிறது. ஒரு யோகியை உருவாக்குறது ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான அணுக்களுக்கு பங்கு உண்டு. நம் நிற்கிறோம் என்று காரணம் என்ன என்று கேட்டால், லட்ச உயிரணுக்களுடைய பெரும் பணியால் இங்கு நிற்கிறோம். இந்த மண்ணிலிருந்து நாம் சொல்கிறோம், மிகப்பெரிய பணியை நமக்கு என்ன பணி கொடுத்தார்களே அதை நிச்சயமாக உறுதியாக எல்லா செயல்களையும் இந்த பிரபஞ்சத்துடைய எண்ணத்தை அப்படியே பிரதிபலிப்போம், அப்படியே ஒரு செயலாக்கமாக வடிவமைத்து கொண்டு வருவோம். இந்த பிரபஞ்சம் காட்டும் பாதையில் நெறி தவறாமல் நடப்போம் என்பதுதான் இந்த யோகியோட இடத்திலிருந்து, இந்த நேபாளிலிருந்து, இந்த லுமினி என்ற இடத்திலிருந்து நான் உங்களிடம் சொல்வதும் அதுதான். ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும். நிச்சயமாக ஒரு புது விடியல் மட்டுமல்ல, இந்த மனித சமூகம் ஏதோ ஒரு வடிவத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை சந்தித்தே தீரும். சந்திப்பதற்கு நம்மளால் முடிந்த பணியை உறுதியாக செய்வோம். நல்ல செயலாக இருக்கட்டும்.